லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என் குடும்பத்தை பழி வாங்கி என் நிம்மதியை கெடுத்து என்ன பணிய வச்சிரலாம்னு நினைக்கிறியா? நான் என்ன பண்ண? என்னம்மா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற? நீதானே எங்க பொண்ணுக்கு கல்யாணமே பண்ணி வச்ச. ஆமா, நான் தான் பண்ணி வச்சேன். நீங்க தப்பான ஒருத்தனுக்கு அவளை கட்டி வச்சு அவ வாழ்க்கைய கெடுக்க பாத்தீங்க. நான் அவங்கிட்ட இருந்து அவளை காப்பாத்தி ஒரு நல்லவனுக்கு கட்டி வச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி கேளுதா. எங்க காலேஜ் பிரச்சனையில இருக்கும்போது நீ எதுக்குமா பணம் கொடுத்து உதவி பண்ண? என்ன மாமா நீங்க உதவி பண்ணத போய் எதுக்கு பண்ணேன்னு கேக்குறீங்க? அது எங்க அம்மா அப்பாவோட உதவியால வளர்ந்த ஒரு காலேஜ். அதுக்கு ஒரு கெட்ட பேர் வரும்போது அதை பார்த்துட்டு என்னால இருக்க முடியுமா? இப்ப கூட நீ வேதாமாவை அவமானப்படுத்துற மாதிரி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க. வேற என்ன பண்ண சொல்ற வாணி? இவங்க தான் என்ன பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. வித்யா நான் இங்க இருக்கும்போது உன்ன வித்யான்னு தப்பா நினைச்சு அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. என்னால மத்தவங்க பாதிக்கப்படுறத நான் எப்பவுமே அனுமதிக்க மாட்டேன். அதான் அவங்கள வர வைக்கிறதுக்காக இப்படி பண்ணேன். ஏன் மாமியார் மேலேயே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேனா? நான் நினைச்சா உன்னை இதே ஸ்டேஷன்ல உள்ள தூக்கி வச்சிருவேன். நான் இருக்கும்போது என் பேத்தி நீ உள்ள தூக்கி வச்சிருக்கியா? எங்க வச்சு பாரு பார்க்கலாம். அப்படி கேளுங்க தாத்தா. நான் என்ன அனாமத்தா கேப்பார் இல்லாதவளா? நீங்க நினைச்ச உடனே தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு. வித்யா நெருப்பு மாதிரி மாமியாரே, என்னை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ரொம்ப வருத்தப்படாதீங்க. சீக்கிரமே நான் உங்க வீட்டு மருமகளா வந்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம சண்டையெல்லாம் ஒரே வீட்டுக்குள்ள வச்சுப்போம். அது வரைக்கும் நான் கொடுக்குற இந்த மாதிரி சின்ன சின்ன டென்ஷனை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அதுதான் உங்க விதி. அப்புறம் மாப்பிள்ள சஞ்சய், எப்பவும் உங்க அம்மா முன்னாடி சைலண்டாவே இருக்காது. அது நல்லா இல்ல. அப்பப்போ உங்க அப்பா மாதிரி நீ உங்க அம்மாவை கொஞ்சம் எதிர்த்து பேசு. அப்பதான் லைஃப் கொஞ்சமாவது சுவாரஸ்யமா இருக்கும். தாத்தா, வந்த வேலை முடிஞ்சது. நம்ம கிளம்புவோமா? போலாதா. வாங்க வாங்க. சொல்லுங்க மாமியாரே. விஜய், இது blank செக். இதுல உனக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ எழுதிக்க. இனிமே உனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனி லைஃப்ல உன்னை நான் மீட் பண்ணவே கூடாது. ஏன் சொத்தை எனக்கே கொடுக்குறீங்களா? புரியலையா? நான் உங்க மருமகளா வந்துட்டா மொத்த சொத்துக்கும் நான் தானே அதிபதி. அதத்தான் சொன்னேன். இதெல்லாம் நமக்கு வேணாம் மாமியாரே.
பணம் சொத்தை விட மனுஷங்க தான் பெருசுன்னு நினைக்கிறவனா. என்ன பாசத்தால மட்டும்தான் விலை கொடுத்து வாங்க முடியும், பணத்தால இல்லை. வரட்டா செல்லம்? தாத்தா வாங்க போலாம். போலாத்தா. அத்தாம்மா, அத்தை அத்தை என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? நீங்களும் அப்படியே விட்டுட்டீங்க. சேத்துல கல் எறிஞ்சா அது நமக்கு தான் அசிங்கம். இவெல்லாம் நான் எதிர்த்து நிக்கிற அளவுக்கு தகுதியானவ இல்ல. இவளோட வாய் சவடால் எதுவும் நிச்சயம் பலிக்க போறதே இல்ல. ஏன் மருமக பிரீத்தி தான், அதை யாராலையும் மாத்த முடியாது. அதையும் மீறி இவ ஏதாவது செய்யணும்னு நினைச்சா நான் யாருன்னு அவ தெரிஞ்சுப்பா. சிட்டியை தாண்டக்கூடாது. அதுக்குள்ள அவ கதைய முடிச்சிருங்க. தாத்தா, ஆ? எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸ்? ஏத்தா உனக்கு நடிக்க என்ன சொல்லியா தரணும்? பின்னிட்டதா. என் மருமக முகத்துல ஈ ஆடலையே, அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டா. அப்புறம் என் பேத்தி வித்யா ஊர்ல எப்படி இருப்பாளோ அதே மாதிரி பண்ண. அதை விட என் பேத்தி கேட்க முடியாத கேள்விகளை நீ கேட்டு அஸ்திப்பட்டியம்மா. ஆமா, ஏன் அவ எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா? அந்த உள்ள சூழ்நிலை அப்படி. அதான் அமைதியா இருக்கா. விடுங்க தாத்தா, அதான் நான் இருக்கேன்ல. எப்பெல்லாம் பிரச்சனையோ அப்பெல்லாம் சொல்லி அனுப்புங்க, நான் வந்து கவனிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிதா. என்னடா ஏன் இப்படி பிரேக் அடிக்கிற? ஐயா அங்க பாருங்க. ஸ்டேஷன்ல பெரிய சம்பவம் பண்ணோம்ல, அதுக்கு பதில் சொல்ல உங்க மருமக நம்ம சொந்தக்கார பசங்கள அனுப்பியிருக்காங்க போல இருக்கு. ஏய் இறங்கிடி கீழ. ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கறாங்களே. அதா பொறுமையா இருந்தா நான் பேரனுக்கு ஃபோன் பண்றேன். என்ன பண்றீங்க தாத்தா? உங்க பேரை வந்து என்ன காப்பாத்தணுமா? அது இந்த சத்யாக்கு தான் அவமானம். அதா இத்தனை பேர் நிக்கிறானுங்களேதா, உன்னால சமாளிக்க முடியுமா? நடிக்கிறது தான் பொழப்புன்னு முடிவானதுக்கு அப்புறம் சும்மா களத்துல இறங்குவோமா? எல்லா வித்தையும் கத்துக்கிட்டு தான் இறங்கிருக்கோம். இவ்ளோ நேரம் வித்யாவா தானே பாத்தீங்க, கொஞ்ச நேரம் இந்த சத்யா யாருன்னு பாருங்க.
என்னப்பா எல்லாரும் வீட்ல சொல்லிட்டு தானே வந்தீங்க? அப்புறம் அடி ஹெவியா இருக்குன்னுலாம் அழக்கூடாது என்ன? ஏய் என்ன திமிரா உனக்கு? சேச்சே கான்ஃபிடன்ஸ். ஆம்புலன்ஸ்க்கு நீங்களே சொல்லிடுறீங்களா இல்ல நான் இன்ஃபார்ம் பண்ணவா? இந்த சீன் எனக்கு ஓப்பனிங்கா இருந்தா நல்லா இருந்திருக்கும். லாஸ்ட் மினிட்ல வந்துட்டீங்களே. சரி பரவாயில்ல, இதுவும் கெத்தா தான் இருக்கும். வெட்றாவல. ஏய் பாத்துட்டே நிக்கிறீங்க, சண்டை போட தானே வந்தீங்க, வாங்க வாங்க. தாத்தா ஆம்புலன்ஸ்க்கு சொல்லிடுங்க தாத்தா. சொல்லிடுவோம். இவனுங்களுக்கு இப்ப அதான தேவை. வாங்கடா வாங்கடா ஏய் ஓடிடலாம் வாங்கடா. ஓடுங்கடா. அதான் விடாத. ஓடுங்க. டேய் போய் உங்க முதலாளி கிட்ட சொல்லு, ஒத்தையா வந்தாலும் சரி மொத்தமா வந்தாலும் சரி இந்த வித்யாவோட நிழல கூட ஒண்ணும் பண்ண முடியாது. வாழ்த்துக்கள் பேத்தி, வாழ்த்துக்கள்மா. முதல்ல கை கொடு, கை கொடு. விரட்டிட்டியே எல்லாரையும். வாத்தா போலாம் வா. சரி தாத்தா பாருங்க. வாமா வாணி. அட வாங்க வாங்க சஞ்சய். அப்புறம் எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? தாத்தா யார் இந்த பொண்ணு? என்னப்பா என்ன தெரியலையா? என்ன தாத்தா யாரு கேட்டாலும் இவங்களான்னு நல்லா தெரியும்னு சொல்லுவாங்களே. உங்க பேரை தெரியலன்னு சொல்றாரு. So sad. நான் தான் வித்யா, உன் வருங்கால பொண்டாட்டி. தாத்தா என்ன இதெல்லாம்? உன் அம்மா முன்னாடிதான் உம்மன் இருப்ப, அவங்க இல்லையே அப்புறம் என்ன? வேற வித்யாவை காப்பாத்துறதுக்காக நான் தான் இந்த பொண்ணை வித்யாவை நடிக்க சொன்னேன். இனிமே உங்க அம்மா வித்யாவை வீட்டை விட்டு துரத்த முடியாது, துரத்தவும் மாட்டான். சஞ்சய், அம்மா மேல பாசம் இருக்கலாம், தப்பில்ல. அதுக்காக தாலி கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு அநியாயம் நடக்கும்போது அமைதியா இருக்க கூடாது, அது தப்பு. நான் வித்யாவை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். நீ வித்யாவை டீப்பா லவ் பண்ற, அவ இல்லாம உன்னால வாழ முடியாது. அவதான் உன் வாழ்க்கை, உன் மூச்சு பேச்சு எல்லாம் அவதான். இதெல்லாம் ஓகே. வெளியே இருந்து எத்தனை எதிரியால வித்யாவுக்கு ஆபத்து வந்தாலும் சிங்கம் மாதிரி முன்ன வந்து நிக்கிற ஆள் தான் நீ. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ஆபத்து உன் அம்மாவால வந்தா மட்டும் 2 ஸ்டெப் பேக் போயிடுறிய ராஜா, அது தப்பில்ல. எனக்காக சஞ்சய் அவர் அம்மாவை பகச்சுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அடடடடா,
இதான் உங்க பிரச்சனையே. நீ உன் மாமியார் எதிர்த்து நிக்க மாட்ற, நீ உன் அம்மாவை எதிர்த்து நிக்க மாட்ற. இப்படியே போனா எப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றது? பெத்தவங்களை எதிர்த்து நின்று தான் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. அன்பால அவங்களை ஏத்துக்க வச்சும் ஜெயிக்கலாம். அடேங்கப்பா, இன்னும் அந்த நம்பிக்கை இருக்கா உனக்கு? அதெல்லாம் சரி, உங்க அம்மா மாறுவாங்களா? நிச்சயமா மாறுவாங்க. எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆனா ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்காதீங்கப்பா. லைஃப்ல போர் அடிச்சிரும்ல. சீக்கிரமே சொன்னதை செஞ்சு காட்டுங்க. என்ன வித்யா, உன்னோட பழைய கேரக்டரை உன் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா? ஆமா, என்ன நானே திரும்ப பார்த்த மாதிரி இருந்துச்சு. இப்பயும் நான் அப்படியே தான் இருக்கேன். ஆனா அத்தை மேலயும் நான் வாழ்ற குடும்பத்து மேலயும் இருக்க அன்பாலதான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன். அவ்வளவுதான். ஆனா அந்த குடும்பத்துக்கு வெளியே இருந்து ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா எதிரிங்க பழைய வித்யாவை நேர்ல பாப்பாங்க. இப்படி ஒரு பொண்ண உன் அம்மா வேணான்னு சொல்றது அவங்களுக்கு தான் நஷ்டம். சரி தாத்தா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் அடுத்த ஷூட்டிங்க்கு போகணும். பேமெண்ட் இருத்தா. இந்தா. தாத்தா, ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் தான் என்ன கமிட் பண்ணீங்க. இப்போ எக்ஸ்ட்ராவா ஃபைட்லாம் பண்ணிருக்கேன். கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்களேன். இருத்தா இரு. இப்ப சந்தோஷமா? சரி, நான் அப்படியே எஸ்கேப் ஆகுறேன். இருத்தா இருத்தா. உன்னைய என் பேரன் கொண்டு போய் விடுவான் தாயி. இல்ல தாத்தா, நான் பாத்துக்கிறேன். சரிதா. அடுத்த ஷூட்டிங்க்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். நல்லபடியா போயிட்டு வா. வரேன். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. சரியா? வரேன். ஓகே, தேங்க்யூ. பாய். வாணி, கோர்ட்ல நீயே வித்யான்னு போய் சொன்ன. மானச வாழ்க்கையை காப்பாத்த எனக்கு ஒரு வழி தெரியலமா. நான் நேரடியா அவளுக்கு உதவி பண்ணா கண்டிப்பா நீங்க கோவப்படுவீங்க. என்ன அங்க போக விட மாட்டீங்க. வித்யா மேல உங்களுக்கு ஏற்கனவே கோவம் இருக்கு. அவ பேர்ல உதவி பண்ணா என்ன நீங்க விட்டுருவீங்கன்னு நினைச்சேமா. அதான் அப்படி பண்ண. மானச எந்த தப்பு செய்யாம ஜெயிலுக்கு போக போறாளே, அவளை எப்படியாவது காப்பாத்தணும்னுதான் இத பண்ணமா. நான் அப்படி போய் சொன்னது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்கம்மா. வாணி, நீ ஏன் மன்னிப்பு கேக்குற? நீ எந்த தப்பும் செய்யல. நீ மட்டும் அந்த அபி பத்தின வீடியோவையும் டாக்குமெண்ட்டையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணாம இருந்திருந்தா அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு யாருக்கும் தெரியாமையே போயிருக்கும். என் பொண்ணு ஜெயிலுக்கு போயிருப்பா. நீ மறுபடியும் ஒரு தடவை இந்த குடும்பத்துக்கு நல்லதாமா பண்ணிருக்க. நீ ஏன் மன்னிப்புலாம் கேக்குற? ஆமா வேதா, வாணி மேல எந்த தப்பும் இல்ல. நம்ம ஃபேமிலிக்கு நல்லது மட்டுமே பண்ற வாணிய பனிஷ் பண்ண கூடாதுமா. அவளை மன்னிச்சு ஏத்துக்கங்க. நான் இங்க இருக்க கூடாதுன்னு நீங்க சொன்னா நான் இப்பவே இங்க இருந்து போயிருவேம்மா. இதுக்கப்புறம் என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. வாணி, என்ன பேசுற நீ? அம்மாக்கு நீ உதவிதான் பண்ணிருக்க. உன்னவங்க வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டாங்க. அம்மா சொல்லுங்கம்மா.
எனக்கு வித்யாங்கிற ஒருத்தி மேலதான் கோவம், பூ மேல இல்ல. நீ கோர்ட்டுல ஒரு உண்மையை சொல்றதுக்காக பொய் சொல்லிருக்க, அது தப்பு இல்ல. ஆனா இனி நீ மானசா கூட எந்த கான்டாக்டும் வச்சுக்க கூடாது. சரிங்கம்மா. போ, எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வா. பிரீத்தி, வித்யா யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்க? சஞ்சயோட தாத்தா பெரிய கிரிமினல் டி. ஸ்டேஷன்ல பார்த்தது உண்மையான வித்யாவான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த டவுட்டை கிளியர் பண்ணதான் நான் அவ சொந்த ஊருக்கே வந்திருக்கேன்.